ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது 7th சம் பாருங்க. If z1, z2, z3 are three complex number such that modulus of z1 1, அதே மாதிரி modulus of 2 வந்து 2, modulus of 3 வந்து z3 வந்து 3 கொடுத்துருக்காங்க. தென் modulus of z1, z2, z3 ஆட் பண்ணது 1ன்னு சொல்றாங்க. ஸோ தட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்து இது 6ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன்லேருந்து நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, modulus of z1 equal to 1, அதை ஸ்கொயர் பண்ண என்னது 1 தான். ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா modulus of z1 the whole square, இந்த z ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா z1 into z1 bar equal to 1. தட்ஸ் ஆல். அடுத்தது modulus of z2 வந்து 2ன்னு சொல்லிக்கலாம் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கொயர் பண்ண என்னது ஸ்கொயர் 2 into 2 என்னது 4 ஆயிரும். தென் இதை வந்து எகைன் என்ன பண்ணிக்கலாம்னா z2 into z bar எழுதிக்கலாம். அதாவது z2 பார் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் இதையும் என்ன பண்ணிக்கலாம் 9, அது z3 பார் வந்து என்னது 9ன்னு எழுதிக்கலாம். ரைட். இதை ஏன் எழுதுறோம்னா இங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. சரியா? ரைட். இப்போ இதுதான் கொஸ்டின், இது கிவன் சொல்யூஷன் போட்டு அந்த கொஸ்டின் எழுதிக்கிங்க. ஸோ இங்க பாருங்க, இதுல மூணுலையும் காமன் என்னென்ன வெளியே எடுத்துக்கலாம், z1, z2, z3 காமனா வெளியே எடுத்தாச்சு. அப்படி வெளியே எடுக்கும்போது ஸோ இந்த இடத்துல 9/z3 plus 4/z2 plus 1/z1 வரும். எப்படின்னா இங்க என்ன நம்பர் இல்லையோ அதுதான் அங்க டிவைட்ல போயிருக்கும். ஸோ சந்தேகம் வந்து இது உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்க, இது கரெக்டா டேலி ஆகும். தென் எகைன் என்ன பண்ணிக்கணும், காமனா வெளியே எடுத்துட்டா z1, z2, z3 மாடுலஸ். அதே மாதிரி இங்க 9/z3 plus 4/z2 plus 1/z1 மாடுலஸ். ஓகே, டன். அடுத்தது இங்க பாருங்க, 9/z3 z3 பார்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 4/z2 z2 பார்னு எழுதிக்கலாம். எதை வந்து என்ன எழுதிக்கலாம், z1 பார்னு எழுதிக்கலாம். அதை தான் அடுத்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன். ரைட். எழுதியாச்சா? ரைட். இங்க z1 z2 ஓட வந்து தனித்தனி மாடுலஸ் போட்டுக்கலாம், z1 z2 z3ன்னு. அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி என்ன எழுதிக்கலாம்னா ஹோல் பார் போட்டுக்கலாம். இதோட வேல்யூ என்னன்னா 1. இதோட வேல்யூ என்னன்னா பாருங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு 1. அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது 1, இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ என்னது, அதாவது ஆக்சுவலா இது வந்து கேன்சல் ஆயிடும், த ஹோல் பார். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 into 2 into 3, இதோட வேல்யூ என்னது 1 அவங்க கொடுத்துருக்காங்க கிவன்ல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும், இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண 6ன்னு ஆகும். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதோட இலவசம் முடிஞ்சு. தேங்க்யூ.